கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாம் க்ரூஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 60 வயசுங்க மனுஷன் ஒரு ஸ்டண்ட் சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வீடியோவை வெளியில் விடுறாரு. அப்படி வீடியோ வெளியில் விடும்போது இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் அவரை பார்த்து என்ன செய்யணும், கையெடுத்து கும்பிடணும். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நான் பேச வேண்டிய ஒரு டாபிக் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வாக்னர் அவர்கள் தான். இந்த பால் வாக்னர் அப்படின்னு சொல்கிறத விட பிரைன் ஓகானர் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் நடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பால் வாக்கர் அவர்கள் 2013 ஒரு கார் விபத்தில் இறந்துடுறாங்க. அந்த கார் விபத்தை பற்றி நிறைய பேர் விசாரிக்கும் போது தான் அந்த காரை பற்றி நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் விபத்தின் போது 2 கார் மோதிக்கொண்டது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரே ஒரு கார் தான். கிட்டத்தட்ட 93 மைல்ஸ் பெர் ஹவரில் அந்த கார் பயணம் செஞ்சுருக்கு. அந்த பயணத்தின் போது தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி பால் வாக்கர் அவர்கள் இறந்துருந்தாங்கன்னா அந்த காரினுடைய அந்த மேனுஃபேக்சரிங் அந்த போர்ஷ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பின்னாடி இந்த போர்ஷ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் காரினுடைய வரலாறு என்ன, அதையே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படிங்கிறதுக்கான பல கேள்விகள் இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1998 ஃபார்முலா 1 அப்படி இல்லைனா F1 அப்படிங்கிற கார் ரேஸ் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த F1 அப்படிங்கிற அந்த கார் ரேஸுக்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க காரை தயாரிக்கிறாங்க. ஃபெராரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷே அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் ஒரு ஆசை, நாமளும் என்ன செய்யணும், ஃபார்முலா 1 ரேஸ் காரை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 1998 அவங்க ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறாங்க. அந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது 2000வது வருடம் வெளி உலகத்துக்கு காண்பிக்கப்படுது. அப்படி அந்த ப்ரோட்டோடைப் அவங்க உருவாக்குனது எல்லாமே ஒரு ரேஸ் கார் தான். ஆனால் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப எகிருது. 2003 அதாவது 3 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஒரு காரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கார் ஒரு ரேஸ் கார் கிடையாது, அந்த கார் ஒரு ஸ்போர்ட்ஸ் காராக அறியப்படுது. ஸ்போர்ட்ஸ் கார் கரீரா ஜிடி, போர்ஷ் கரீரா ஜிடி அப்படிங்கிற இந்த கார் 2003வது வருஷம் ஜெனீவா ஆட்டோ ஷோவில் வெளியில் கொண்டு வராங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் வெயிட் நினச்சதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த காருக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் போர்ஷ் நிறுவனம் அப்படிங்கிறவங்க செஞ்சாங்க என்பது தான் இங்கே எல்லாரும் கேட்ட கேள்வி. நிறைய பேர் இது எனக்கு வேணும், நானும் இதுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இதனால் வரையிலும், அதாவது 2003 வெளிவந்த கார் ஒரு 2006 அதோடு அதனுடைய ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி மறுபடியும் கொஞ்சம் லீனியர் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து டோட்டலாகவே ஒரு 1300 கார்களை மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 1300 கார்களில் பாதிக்கும் மேற்பட்ட கார் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருடைய உயிர் அப்படிங்கிறது பலியாகி இருக்கிறது. ஸோ இந்த கரீரா ஜிடி அப்படிங்கிற காரை விடோ மேக்கர் அப்படின்னும் சொல்லுவாங்க, அதாவது விதவைகளை உருவாக்கும் கார் அப்படின்னும். ஸோ இந்த விதவைகளை உருவாக்கும் கார் அப்படின்னு சொல்லி கரீரா ஜிடிக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கணுன்னா போர்ஷ் நிறுவனம் என்ன நினச்சாங்க, ஒரு ரேஸ் காரை உருவாக்க நினச்சாங்க. அந்த ரேஸ் காரில் பல பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஃபெராரி போன்ற நிறுவனங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டான ரேஸ் காரெல்லாம் உருவாக்குனதுனால அவங்களுடைய ப்ரோட்டோடைப்பில் சின்னதாக ஒரு மோடிஃபிகேஷனை செய்கிறாங்க. சொல்லப்போனால் LMP லீ மேன்ஸ் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோடைப்பை வெளியில் கொண்டு வராங்க. இந்த லீ மேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டிங்க. அதில் இந்த F1 மாதிரி கிடையாது, பட் ரேஸ் கார் ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாமே ஓட்டலாம். அதே மாதிரியான ஒரு ப்ரோட்டோகால் 24 ஹவர்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ரேஸ் வகைகள் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப்பாக இதை மாற்றுறாங்க. இன்டர்னலாக இதை LP2000 அப்படின்னும் அப்படி இல்லைனா 9R3 அப்படின்னும் சொல்லி அழைச்சாங்க. ஸோ ஒரு ரேஸ் கார் இப்போ ஸ்போர்ட்ஸ் காராக உருமாறுது. என்ஜினியரிங் அப்படிங்கிறது ரேஸ் காருக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை ஸ்போர்ட்ஸ் காராக ரோடில் ஓட்டுற மாதிரி காராக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் கார் வருது. அதை தான் நம்ம கரீரா ஜிடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நார்மலாக ட்ராக்கில் ஓட வேண்டிய காரை ரோட்டில் ஓட வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத இவங்க சந்திக்கிறாங்க. அதில் சில பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவங்க இனிஷியலாக சார்ட் அவுட் பண்ணுறாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, டைம் அப்படிங்கிறது கூடுதலாக தேவைப்படுது. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய என்ஜின் V10 அப்படிங்கிற அவங்களுடைய என்ஜின் கிட்டத்தட்ட 15 வருட உழைப்புக்கு பிறகு தான் இந்த V10 அப்படிங்கிற என்ஜின், அதுவும் 5.7 லிட்டர் மிட் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம், கார்னுடைய மிட் பகுதியில் தான் இந்த என்ஜின் அப்படிங்கிறது பொருத்தப்படுது. ஸோ கார்னுடைய மிட் பகுதியில் இந்த என்ஜின் பொருத்தப்படுவதால் கிராவிட்டி அப்படிங்கிறதுல கார் அப்படிங்கிறது கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யும். அதே நேரத்தில் அதனுடைய அந்த மூமெண்ட்டுக்கும் இந்த மிட் என்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த V10 அப்படிங்கிற இந்த என்ஜினுடைய ஹோர்ஸ் பவர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான ஹோர்ஸ் பவரை உருவாக்கக்கூடிய ஒரு என்ஜினாக இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ஜின் இல்லாட்டி இந்த லிமிடெட் ப்ரொடக்ஷன் சூப்பர் கார் அப்படிங்கிறத இந்த போர்ஷே நிறுவனம் 1983 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அதன் பிறகு 20 வருடத்திற்கு பிறகு தான் இந்த V10 என்ஜின் 5.7 லிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை வச்சு ஒரு சூப்பர் காரை வெளியில் விடுறாங்க. அதுக்கு கரீரா GT அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. இந்த கரீரா GT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் ரொம்ப வெயிட் குறைவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் தான். பொதுவாக ஒரு கார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மெட்டல்ஸ் பாகங்கள் எல்லாமே கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த காரில் CFRP, அதாவது கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். நார்மலாக கார்பன் ஃபைபர் ரொம்ப உறுதியானது, ஆனால் இலகுவானது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்பன் ஃபைபரை வச்சு தான் இந்த கரீரா GT அப்படிங்கிற காரை உருவாக்குறாங்க. 2 நாட்களுக்கு ஒரே ஒரு காரை தான், இல்லாட்டி ஒரே ஒரு காரை மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும் இந்த கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கார்பன் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு ஆடடு டெக்னாலஜி. அதே மாதிரி அவங்களுடைய V10 அப்படிங்கிற அந்த என்ஜின் ஒரு புது டெக்னாலஜி. இதுக்கு மத்தியில் ரேஸ் காரை ஸ்போர்ட்ஸ் காராக சூப்பர் காராக மாற்றிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண வேண்டிய கிளச் அண்ட் பிரேக் சிஸ்டம் இதையும் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இது வரையிலும், அதாவது 2003 வரையிலும் போர்ஷ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் இல்லாத அளவுக்கான கிளச் அண்ட் கியர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்படுது. அதனுடைய கிளச்சை PCC அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ஷ் செராமிக் காம்போசிட் கிளச் அப்படிங்கிறது தான். இதனுடைய ரொட்டேட்டிங் மாஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்க உருவாக்கிட்டு இருந்த, அதாவது அவங்க பயன்படுத்திட்டு இருந்த, போர்ஷ் அப்படிங்கிற நிறுவனம் பயன்படுத்திட்டு இருந்த கிளச்சை விட 10 மடங்கு சூப்பரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதிநவீன கிளச் உருவாக்கியாச்சு. அடுத்ததாக PCCB அப்படிங்கிற பிரேக் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. போர்ஷே செராமிக் காம்போசிட் பிரேக் அப்படிங்கிறது தான் நார்மல் பிரேக்கை விட 3 மடங்கு ரொம்ப சென்சிட்டிவானது, அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீம்லி ரிலையபிள் அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இப்படி ஒரு பிரேக் சிஸ்டம், கிளச், அதனுடைய பாடி கார்பன் ஃபைபர்லானது, அதனுடைய என்ஜின் புதுசு, அதனுடைய ஏரோடைனாமிக்ஸ் அந்த டிசைன் புதுசு, இது எல்லாமே புதிதாக இந்த கரீரா GT அப்படிங்கிறது வெளியுலக சந்தைக்கு 2003 இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த காரை நிறைய பேர் புக்கிங் பண்ணுறாங்க. அப்படி புக்கிங் பண்ணக்கூடிய பல நபர்களுக்கும் இந்த போர்ஷே நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், வருட கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 கார் கூட வெளியில் வர முடியாத ஒரு நிலைமையில் 1000க்கும் அதிகமான நபர்கள் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. 10,000க்கும் அதிகமான நபர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா 1000 புக்கிங் வரும்போதே போர்ஷே நிறுவனம் அதை என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா இது லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதனுடைய வெயிட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1300 கிலோ தான் இருந்துச்சு. இந்த 1300 கிலோக்கு இன்னொரு காரணம் இருக்குது, ஃபோர்ஜ்டு மெக்னீஷியம் அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு காரில் அலுமினியம் அலோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பதிலாக இவங்க ஃபோர்ஜ்டு மெக்னீஷியம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இப்படி பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த காரினுடைய ஒரு ஆயில் சேஞ்சுக்கு அன்றைய மதிப்பின்படி, அதாவது 2003லேயே சுமார் $900 கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு ஆயில் சேஞ்சுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை இன்றைய மதிப்பின்படி ஒரு 72,000 ரூபாய். அந்த அளவுக்கு விலை கூடிய ஒரு காராக வருது. இதை நிறைய பேர் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1300 யூனிட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காரை தான் 2006 யார் வாங்குறா, இந்த பால் வாக்கர் அப்படிங்கிறவருடைய நண்பர் வாங்குறாரு. அப்படி வாங்கின அந்த காரை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒகேஷனுக்கெலாம் ஓட்டாமல் ஒரு 8-9 வருடங்களாக டயர் எதுவுமே மாற்றாமல் ஓட்டிகிட்டே வந்துட்டே இருந்திருக்கார். பொதுவாக ஒரு கார் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அதனுடைய டயருக்கு சில நிறுவனங்கள் 5 வருடங்கள், சில நிறுவனங்கள் 10 வருடங்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, வேரண்டி இல்லாட்டி கேரண்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா பலவிதமான ஆக்சிடென்ட்டுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ஷே கரீரா GT அப்படிங்கிற இந்த வாகனத்தினுடைய பால் வாக்கர் ஓட்டின அந்த வாகனத்தினுடைய டயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 8லேருந்து ஒரு 9 வருடங்கள் மாற்றப்படாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல, அதாவது பால் வாக்னர் அவர்கள் போன அந்த இடத்துல, அந்த சாலையில் ஒரு 40லேருந்து 45 மைல்ஸ் பெர் ஹவரில் ஓட்டலாம் வண்டியை. ஆனால் இவர் ஓட்டினது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 93 மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. இந்த கார் அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 கிலோமீட்டருக்கும் அசால்ட்டாக போகும். ஒரு மணி நேரத்தில் 330 கிலோமீட்டரை கடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த காரை ஒரு டெஸ்ட் டிரைவுக்காக ஒரு முக்கியமான நபர் ஓட்டி பார்க்குறார். கம்பெனி போர்ஷே நிறுவனம் அந்த நபரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு எப்போ இதை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நபர் தான் உலகத்தில் ஃபேமஸான நபர், டெஸ்ட் டிரைவ் காரை பற்றி A to Z சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வெளியில் வந்தோன்னே சொல்கிறாரு, நான் இதனால் வரையில் ஒரு காரை ஓட்டி பயந்தேன் அப்படின்னா அது இந்த காரை தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு இதில் ரொம்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவர் பார்த்தார். என்ன பிரச்சனைகள்? ட்ராக்கில் ஓட வேண்டிய காரை நீங்கள் ரோட்டில் ஓட வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இதில் ESC இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ESC அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் என்பது தான். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாததுனால சின்னதாக டிரைவர் ஒரு எரர் செஞ்சால் கூட அது கார் என்ன செஞ்சிடும், ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கோ இல்லை மிகப்பெரிய ஒரு விபத்துக்கோ ஆளாக்கி விடும். அதனால் அவர் ரொம்ப பயப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டிரைவ்லேயே சொல்லியிருந்தாங்க.
ஸோ போல் வாக்னர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு கார் லவர் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரியும், அது முழுக்க கார் ரேஸுக்கான ஒரு படம். அதில் மிக முக்கியமான நேர்த்தியான ஒரு கதாபாத்திரம் யாராக இருந்தாங்கன்னா போல் வாக்கர் அவர்கள் தான். ஸோ அவருக்கு இந்த காரை பற்றி எல்லாமே தெரியும். இந்த காரில் 0லேருந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் 10 செகண்டில் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஆக்சிலேட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10 செகண்டில் 200 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்பீடில் வந்து தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கார் மிகப்பெரிய அளவில் விபத்துக்குள்ளாகி போல் வாக்னர் அவர்கள் இறந்துட்டாங்க. இந்த போல் அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்படுது. அதில் போர்ஷே நிறுவனம் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த காரை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நாங்கள் சொல்லி தான் விற்கிறோம், வேறு வழி கிடையாது, எங்களுக்கும் இந்த விபத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது போல் வாக்கர் அவர்களுடைய சொந்த முடிவு, அவர் ஓட்டுன ஸ்பீடு தான் அங்கே பிரச்சனையை தவிர எங்களுடைய வாகனம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் அப்படிங்கிறதுல நீங்கள் ஏன் இஎஸ்சி வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கோர்ட்டால் கேட்கப்படுது. அதுக்கு போர்ஷே நிறுவனம் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? இந்த காரை டிசைன் பண்ணும்போது நாங்கள் இஎஸ்சி வைக்கிற மாதிரியான எந்த விதமான டிசைனும் இதை செய்யலை, அதனால் எங்களால் என்ன செய்ய முடியலை, அதில் இஎஸ்சி சிஸ்டத்தை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. இன்னொரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க, இதை வாங்கின எந்த நபர்களுமே இஎஸ்சி அப்படிங்கிற அந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக போகிற அந்த காரை ஒரு டிரைவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதற்கு ஹை லேட்ரல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டியரிங் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும், எகெயின் அங்கே விபத்துகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் போல் வாக்கர் அவர்களுடைய முடிவு எழுதப்பட்டிருந்தது. சரி, இந்த பதிவுக்கும் நாம் இப்போ இதை கேட்பதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றோம். இல்லை சில பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியாமையே நம்முடைய யங்ஸ்டர்ஸை தப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்குறது, விளாக் பண்ணுறது, அந்த விளாகை ஸ்பீடாக ஓட்டி காண்பிப்பது, 2 கைகளை விட்டு ஓட்டி காண்பிப்பது, இது பார்க்குறதுக்கு வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆனால் போனால் ஒரு உயிர், உங்களுடைய உயிர் மட்டும் கிடையாது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய மன நிம்மதி, இதை இழப்பதற்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்டடி பண்ணி இந்த காரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய பைக்கையோ இல்லை நீங்கள் உங்கள் நண்பன்கிட்டருந்து வாங்கக்கூடிய ஒரு பைக்கையோ இவ்வளோ ஸ்டடி பண்ணி நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. அந்த பைக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் 2003 இவ்வளோ பிரச்சனைகள் இருந்த ஒரு காரை போல் வாக்கர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நபர், அவருக்கு காரை பற்றி A to Z தெரியும். அவர் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் நடிப்பதற்காக அத்தனை காரனுடைய கேட்லாக் எடுத்து வாசித்து அதில் எந்த மாதிரியான காரை நான் ஓட்டணும், அப்படி கார் ஓட்டும்போது எப்படி ஆக்சலரேஷன் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சுருக்காரு, பாடம் படித்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபராலேயே ஒரு காரை, ஒரு இயந்திரத்தை அவருடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ள முடியவில்லை. ஸோ நாமெல்லாம் ஏமாத்திரம். அதுக்காக அவர் கடவுள் நான் சொல்ல வரல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிக விபத்துகள் நடக்குது, விபத்துகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்ததாக நம்ம ஓட்டக்கூடிய வாகனத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்பிளான மெசேஜ் தான். பட் போல் வாக்கர் இந்த போர்ஷே கரீரா ஜிடி அப்படிலாம் சொல்லும்போது கேட்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதை யாருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பைக் மேலே ரொம்ப க்ரேஸாக இந்த ஸ்பீடில் போனால் தான் எனக்கு த்ரில் கிடைக்கும் அப்படிங்கிற நபர்கள்ட்ட எல்லாமே அனுப்பிவிடுங்க, அவங்க யோசிப்பாங்க. அடுத்ததான் நான் டாம் க்ரூஸ் அவர்களை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நடிகர்களை தலையில் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த சமுதாயத்திற்கு ஒரு உண்மையை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஒரு சீரியஸாக இங்கே இவ்வளோ நாள் இருந்த நடிகைகள் எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அப்படி ஒரு ரிஸ்க்கை நம்முடைய தமிழக மீடியாவில் இல்லாட்டி நம்ம தமிழக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நடிகர் எடுத்திருக்காரா, அப்படி எடுத்திருந்தால் அவரை நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடி இருக்கலாம் அப்படிங்கிறத வேறொரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கலாம். அது எப்படி இப்போ உடனே இல்லை, ஆனால் சீக்கிரமாக அந்த காணொலிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.